ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவா சரணம். வரும் மே 27 ஏகாதசி நாள். இந்த ஏகாதசி நாட்கள்ல ஒரு 3 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய வீடுகளில் இந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த இடத்துல மறக்காம வச்சிருங்க. இப்படி இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய வீட்டில் 3 இடத்துல வைக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக நீங்கும். ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தினுடைய தன்மை அதிகரிப்பதை பார்த்து போதும் போதும் இதுக்கு மேலே எனக்கு செல்வம் வேண்டாம், குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு இதுவே போதுன்ற அளவுக்கு நீங்களே உங்களுடைய வாய்ப்பட தெய்வத்தை வேண்டுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் வர ஆரம்பிக்க போகுது. அதுவும் ரொம்ப வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். முக்கியமாக இவ்வளவு காலங்கள் பல விஷயங்கள், பல கெட்ட விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அது எங்கேயுமே தீர்வில்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்துக்கான தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி அமையும். எதிர்பார்க்காத மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இனி கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமைவதற்கு ஏற்ற ஒரு பரிகாரமா இது இருக்கும். இதை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு 3 5 ரூபாய் நாணயத்தை எடுக்க போறீங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல வைக்க போறீங்க. அவ்வளவுதான். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக ஒரு மாற்றத்தையும் நிவர்த்திக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்து எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க போகுது. இது எந்த அளவுக்கு ஒரு ஏற்ற பரிகாரமா இருக்க போகுது நீங்களே உணர்வீங்க. சரிங்களா? சரி, இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்யணும், இந்த பரிகாரத்து நாட்கள்ல யார் செய்யணுன்ற பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தோடு பதிவோடு பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏற்கனவே போட்ட வீடியோ சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக முடிங்க சாமி, எதுக்கு சாமி இவ்வளோ லென்த்தாக போகுது அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இது லென்த்தாக போகிறதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் தான், எல்லா விஷயத்தையும் தெளிவான விளக்கங்களோடு நம்ம புரிய வைக்கிறோம். அதனால கொஞ்சம் நேராகத்தான் செய்யும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அவசரம் ஏற்படுது. நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, பரிகாரம் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினச்சிங்கன்னா கடைசி 3 நிமிஷத்தை பார்த்துக்கோங்க. அதுலேயே உங்களுக்கான பரிகாரம்ன்றது இருக்கும். இல்லைங்க சாமி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் பரிகாரம் பண்ண நினச்சிங்கன்னா அந்த தெய்வத்துடைய அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு பெறப்போகுதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. முழுமைக்காக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதனுடைய அருமைன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். முக்கியமாக எளிமையாக சொல்லணும்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க. அந்த வேலைக்கு போன இடத்துல எனக்கு டைரெக்டாக சம்பளம் மட்டும் கொடுங்க, நான் வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சரி வருமா? வேலை செய்கிறோம், கற்றுக்குறோம், அப்புறம் சம்பளம் வாங்கினா அது நம்மளுடைய பலன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, அதில் சம்பளம் வாங்கணும். இல்லை அதோட எளிமையாக சொன்னால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாமல் அதை பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய தோல்வி சந்திப்போம். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதுதாங்க இங்கே விஷயமே. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் பண்ணீங்க பரிகாரத்தை அப்படின்ற போது அது உங்களுக்கு பலன் அளிக்குமா? இல்லை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் லாஸ்ன்றது ஒன்று இல்லாமலே நமக்கு போயிடும். அதே மாதிரி தான் இங்கே ஏமாற்றம் ஒன்று இல்லாமலே போகிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை முழுசாக எவ்வளோத்துக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கடைசி 3 நிமிஷத்தை கேட்டுக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க முழுமையாக பாட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சரி, இப்போ இந்த 3 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவையான பரிகாரத்துக்கான ஒரே ஒரு பொருள், வேற எந்த ஒரு பொருட்களும் தேவையில்லை. சரிங்களா? இதை நீங்க இந்த 3 இடத்துல மட்டும் தான் வைக்க போறீங்க, வேற ஒன்றும் இல்லை. இது யார் யார் வைக்கலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். சாமி உங்களுடைய வீட்டில் நீங்க யாரா இருப்பினும் சரி, ஒரு பெண் அப்படின்னா அவங்க வச்சா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பெண் அப்படின்னா நாணயம் யார் குறிக்கும் தெரியுமா? குபேர பகவான் குறிக்கும். குபேர பகவானுடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய செல்வம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வரும். குபேர பகவான் நாணயத்துல வந்தாலும் செல்வம் அப்படின்ற போது அதுக்கு நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் வரும். செல்வமும் குபேர பகவானும் சேரக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் வருவார். சரிங்களா? 3 தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடியது முதல்ல கிடைக்கக்கூடியது பெண்களுக்கு. நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம தேவையா பார்ப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் தெய்வத்துடைய அத்தனை பொருத்தங்களும் பொருந்திருக்கக்கூடிய விஷயம்னா அது பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஏகாதசி நாட்கள்ல கரெக்டாக சொல்லணும்னா காலையிலிருந்து இரவுக்குள்ள நீங்க எப்பனாலும் பண்ணலாங்க. இந்த நேரத்துல தான் பண்ணணும் முடியாது. காலையில எழுந்திக்கிறீங்க, மத்தியானம் பண்ண நினைச்சாலும் சரி, இல்லை இரவு பண்ணாலும் சரி, எப்போ உங்களுக்கு சரியான நேரம் கிடைக்குதோ, அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்பதான் அதையும் நீங்க செய்ய முடியுன்றதை உணர்ந்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்க செய்வதற்கு யாச்சும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வீட்டார் இதை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்படி பெண்கள் இல்லை, யாருக்கும் சரியா பண்ண முடியாம நேரத்தில் இருக்காங்க அப்படின்ற போது கட்டாயமா ஆண்கள் நீங்க தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாதுங்க. சரி, இப்போ செய்வதற்கான விஷயம் யார் செய்யலான்றதை பார்த்தாச்சு, எப்போ செய்யலான்றதே பார்த்தாச்சு. இது எப்படி செய்யணுன்றது தான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் சொல்றேன். முதல் விஷயம், முதல்ல ஒரு 5 நாணயம் எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் சொல்றேன். 5 நாணயம்ன்றது 5 ரூபாய் நாணயத்துல 3 எடுத்துக்கோங்க. சரியா? 3 எண்ணிக்கை 5 ரூபாய் நாணயம். சரிங்களா? 1 2 3ன்னு உங்களுடைய உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா வலது உள்ளங்கையில நீங்க முதல் 5 ரூபாயும் 2வது 5 ரூபாயும் 3வது 5 ரூபாயும் வைங்க. அதை வச்சு ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களால ஒத்திக்கோங்க. புரியுதுங்களா? கையில வச்சு கண்களால ஒத்திக்கோங்க. உங்களுடைய வீட்டில் நீங்க மட்டும் பண்ணாலே போதும், வேற யாருக்கும் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்களால ஒத்திக்கிட்டு அந்த தெய்வத்து மேல ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டு நீங்க யாரை இஷ்ட தெய்வமா நினைக்கிறீங்களோ அவங்கள கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஏகாதசி நாட்கள் நம்ம பெருமாளை நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான்.
அதனால பெருமாளை கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு மனசார வேண்டிட்டு இந்த 3 5 ரூபாய் நாணயத்தையுமே எடுத்து தாராளமாக வைக்கலாம். இப்போ நீங்க கண்ணில் ஒத்துனதுக்கு அப்புறமா அந்த காயினை நீங்க எந்த கையில வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. வைக்கக்கூடிய இடம் அப்படின்றது இதுதான். முதலாவதாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறைக்கு போறீங்க. பூஜை அறையில ஒரு தாம்பூல தட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. நிறைய வீட்டுல எப்பவுமே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் போல திருநீரும் அதனால கொஞ்சம் போல சந்தன குங்குமத்தையும் வச்சுட்டு அந்த ஒரு 5 ரூபாய் நாணயத்தை அங்க வச்சிருங்க. சரிங்களா? எல்லோருடைய வீட்லயும் சந்தன குங்குமம் திருநீர் எல்லாமே வச்சிருப்பாங்க ஒரு தாம்பூலத்துல. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அதை அன்னைக்கு வச்சிட்டதுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 5 ரூபாய் நாணயத்தை 2வது இடத்துக்கு வாங்க. 2வது இடமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமையல் கட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு. நீங்க கல்லுப்பை அன்னைக்கு அங்க வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கல்லுப்போடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கட்டாயமா எடுத்து வச்சிருங்க. 5 ரூபாய் நாணயத்தை கட்டாயமா எடுத்து வச்சிருங்க. 3வது உங்களுடைய வீட்டில் நீங்க ஒரு அகல் விளக்கு ஏத்துங்க. அந்த அகல் விளக்குல இந்த ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5 ரூபாய் நாணயத்தையுமே இந்த 3 இடத்துல வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிச்சு நினைச்சேன். முதல் விஷயத்த நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறீங்க. 2வது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டில போய் வைக்கிறீங்க. 3வது நீங்க விளக்கேற்றக்கூடிய அந்த விளக்குல எண்ணெயில நீங்க அந்த 5 ரூபாய் நாணயத்தை அப்படி வைக்கிறீங்க. விளக்கு ஏற்றி அமர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க விளக்கு குளிர் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? குளிர வச்சதுக்கு அப்புறமா அந்த விளக்குல இருக்கக்கூடிய 5 ரூபாய் எடுத்து நீங்கள் சாமிக்கு முன்னாடி வச்சிருந்தீங்க பற்றிய பூஜையில தாம்பரத்தில் அதே 5 ரூபாய் நாணயத்துல அதனுடைய சத்தம் கேட்பது போல், அதாவது 5 ரூபாய் நாணயம் இந்த 5 ரூபாய் நாணயம் கேட்டு சத்தம் கேட்பது போல் அதில் ஒரு சவுண்ட் வச்சு டங்குன்னு வச்சுட்டு நீங்க அந்த 5 ரூபாய் நாணயத்தை பக்கத்துலேயே வச்சிருங்க. புரியுதுங்களா? அந்த தட்டே வச்சிருங்க. அதுக்கப்புறமா மறுநாள், அதாவது அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் வியாழக்கிழமை காலையில நீங்க எந்திரிச்சு சமையல் கட்டில வச்சிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் அதையும் எட்டு வந்து இதுல டங்குன்னு வச்சு நீங்க இந்த இடத்துல வச்சிருங்க. இப்போ வச்சுட்டீங்களா? 3மே வச்சுட்டீங்க. பூஜையில இருக்குது. பூஜையில இருக்கட்டும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையில நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அந்த 5 ரூபாய்க்கு மேலே வச்சு அந்த 5 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அப்படியே ஒரு மஞ்சள்ல தட்டி உங்களுடைய பண அறையில வச்சிருங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக செய்யலாங்க. இது ரொம்ப எளிமையான பரிகாரம். இதை வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாரம், சரியா சொல்லணும்னா இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்களா, அடுத்த வெள்ளிக்கிழமையில அந்த 5 ரூபாய் நாணயம் கல்லுப்புன்றத எடுத்து கல்லுப்பையும் சரி அந்த 5 ரூபாய் அனைத்தையும் தண்ணியில போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா தண்ணியில கிடக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க கோவிலுக்கு போகும்போது எப்போ கோவிலுக்கு போறீங்களோ அன்னைக்கு அந்த 5 ரூபாய் 5 ரூபாய் நாணயத்தை விட்டு பனையில போட்டுருங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய உண்டியில போட்டுருங்க. உண்டியில போடுங்க. அச்சனையா போட வேண்டாம், உண்டியில போடுங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சரியான முறையில் செஞ்சு பாருங்க. ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்க. இதை ஏகாதசி நாட்கள்ல மட்டுமே குறிப்பிட்டு செய்ய வேண்டிய பரிகாரமா இருக்கிறதுனால இந்த ஏகாதசியை நீங்க தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா முழுக்க உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்தாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா இந்த ஏகாதசி நாட்களை தவறாம இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பண்ணாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களையும் இது சரி செஞ்சு கொடுத்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி அமைவதற்கு, எதிர்பார்த்ததை விட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.